யார் பேசுனாங்கண்ணா? அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. திரும்ப நாளை காலையில் வெக்கமே இல்லாமல் திரும்ப உட்காந்து பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை நீர்த்து போன கட்சி என விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசாவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும், அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. போராட்டம் நடத்துறாங்க. யார் பேசுனாங்கண்ணா? அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. திரும்ப நாளை காலையில் வெக்கமே இல்லாமல் திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர்பாபு நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிடுச்சு. நான் அப்படி சொல்றேங்கண்ணா. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க. திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.